இவ்வளவு பெரிய பில்டிங் சும்மா சாத்தி வச்சுக்கிறாங்க. இதை ஓபன் பண்றா, இதை ஓபன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடு. இதை ஓபன் பண்றா, இதை ஓபன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடு. இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த நோவுக்கு வந்தாலும் நல்லா பண்ணி தான் அனுப்புவாங்களே தவிர இல்லன்ட்டு பெங்களூருக்கு அனுப்புறதில்ல, கோலாருக்கு அனுப்புறதில்ல. இது சும்மா சாத்தி வச்சுக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. என் வயிறு எரியுதுடா டேய், என் வயிறு எரியுதுடா டேய். என் தொழிலாளியோட குடும்பம் வந்து இன்னும் நீடிச்சு வாழணும். மைண்ட்ஸை தான் மூடி இந்த கெஜா பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் மருத்துவமனைவனாக ஒரு ஒழுங்கா சீரா நடக்கட்டா இந்த ஹாஸ்பிட்டலு. இந்த மாதிரி பில்டிங் வந்து எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு சர்க்காரில் வந்து தர வச்சு நடத்துங்கடா. அங்கே இருக்கிறவங்க என் கண்ணில் தண்ணி வருது இன்னைக்கு. பால் இது பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுடைய நிலைமை பார்த்தீங்களா? இன்னைக்கு 35,000 தொழிலாளியோட குடும்பம், 1.5 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேருக்கு இன்னைக்கு மருத்துவம் இல்லை. இன்னைக்கு அவஸ்தைப்படுறாங்க. எங்க போற ஹார்ட் அட்டாக்கு. சவுத் ஏஷியாலேயே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எங்கேயும் பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி டாக்டருக்கு நான் தெரியுமா? பேருங்க சொல்றேன் கேளு. கவுடா பட்டு, ராஜேந்திர குமார், சோமசேகர், கவுடா பட்டு, கமலா பட்டு, முடியரசி, பங்கஜவல்லி, கோபிநாத் பை, அம்மா சம்பத் குமார், சத்யானந்த ராவ், அம்மா ராஜகோபால், அந்த மாதிரி டாக்டருங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க டாக்டருங்க. அதே மாதிரி நர்ஸு, ஒரு மிஸ்ஸி நர்ஸ் இருந்துச்சு. இவ்வளோ பேர் சிகரெட் வச்சுன்னு வரோம். 5 மணி ஆனா எந்த பேஷண்ட்டும் உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே அனுப்புவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த நோவுக்கு வந்தாலும் நல்லா பண்ணி தான் அனுப்புவாங்களே தவிர இல்லைன்ட்டு பெங்களூருக்கு அனுப்புறதில்ல, கோலாருக்கு அனுப்புறதில்ல. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு வந்து மூடி வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கே பாரு ஹார்ட் அட்டாக்கு, எங்கே பாரு சாவு. இந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலை நடத்தினா இந்த பைக்ஸுடைய தொழிலாளியுடைய குடும்பம் வந்து இங்கே பார்க்காங்கய்யா. இன்னைக்கு சிவில் ஹாஸ்பிட்டலில் சரியில்லை, சுகாதாரம் கெட்டு போயிட்டுக்குது. எவ்வளோ திட்டினாலும் இதுவரையிலையும் ஒரு ஆர்ட் செக்ஷன் அங்கே கொண்டாடல. அட்லீஸ்ட் இந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல், பிஜிஎம்எல் மூணுனா கூட தொழிலாளி குடும்பத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் மூலியமாக அது நடத்தணும். அது ரூல் இருக்குது. ஒரு ஸ்ட்ரைக் நடந்தால் கூட என்னன்றான், எசென்ஷியல் பால் இருக்கணும், இன்னைக்கு மெடிக்கல் இருக்கணும்ன்றான், எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் இருக்கணும்ன்றான். அந்த மாதிரி மைண்ட்ஸ் வந்து 30ஆம் தேதி 3 மார்ச் 2030 அதுலேருந்து வந்து இந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் வந்து திறந்து வச்சுக்கணும், ட்ரீட்மெண்ட் நடந்துக்கணும். 1.5 லட்சம் தொழிலாளியுடைய குடும்பம் வந்து இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இருந்தா இந்த மாதிரி அங்கங்கே சாவு ஆகிக்காதையா. இன்னைக்கு அக்கிரம அநியாயம் வந்து இந்த கேஜிஎஃப்ல நடந்துருக்குது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் உள்ள வார்டுங்க எப்படிமா இருக்கும்? சர்ஜிக்கல் வார்டு, எட்வார்டு வார்டு, மெடிக்கல் வார்டு, சில்ட்ரன்ஸ் வார்டு, ஃபோர்மேன் வார்டு, ஆபீசர்ஸ் வார்டு, அந்த மாதிரி பாகமாக பிரித்து வச்சிருந்தா வார்டுங்களங்க. அந்தந்த வார்டுக்கு அந்தந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து போய் சேரும். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஃபுட்டு கொடுப்பாங்கயா, அந்த பிரெட்டு பால் கொடுப்பான் பாரு, சொதனுக்கும் பால். அந்த மாடர்ன் பெட்டு இவ்வளோ லாங்கு 3 மணிக்கு பெங்களூர்லேருந்து வர மாடர்ன் பெட்டு வண்டி இங்கே நிற்கும். சூப் ஐயா, சூப்பு வந்து ஐயா நான் சொல்கிறேன் சவுத் ஏஷியாலேயே கிடையாது அந்த சூப்பு. அந்த மாதிரி சூப்பு கிடைக்கும். வாரத்துக்கு 2 நாள் வந்து ஆட்டுக்கறி சூப்பு, மாட்டுக்கறி சூப்பு கொடுப்பாங்க. அந்த சூப்லேயே தொழிலாளி நல்லா ஆகிட்டு வெளியே போயிடுவாங்க. ஒரே ஒரு தொழிலாளி கூட ஐயா எந்த நோக்கு வந்தாலும் இங்கேருந்து அவங்க நல்லாகி குணமாகி அப்படின்ட்டு 2 கையை எடுத்துகிட்டு கும்பிட்டு டாக்டருங்களை வணங்கிட்டு போகிற ஹாஸ்பிட்டல் ஐயா இது. இன்றைக்கி இந்த நிலைமை பாரு. அந்த ஹாஸ்பிட்டலு இந்த வந்து திரும்ப திறக்கணும், இந்த ஹாஸ்பிட்டலு நடக்கணும். மெடிக்கல் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சீராகி இருக்குது. யாருக்கு அந்த ஊரை பற்றி அக்கறையே இல்லை ஐயா. என்னுடைய வயிற்றுச்சலில் சொல்கிறேன், இந்த ஊரில் வந்து எவ்வளோ தான் திட்டினாலும் எந்த ஹாஸ்பிட்டலும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இது சும்மா சாத்தி வச்சுக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். இதை ஓப்பன் பண்ணையா தயவுசெய்து. இது வந்து சர்க்கார் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஐயா. ரோட்டில் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் இந்த ரோட்டில் ஒரு நாளைக்கு வந்து 1000 தொழிலாளி இந்த நடந்து போவாங்க. அவங்க குடும்பம் போய் உள்ள ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ஐயா. அடிபட்டுச்சுன்னா இன்னைக்கு எவனா என்னன்னா கட்டு போடுறான் ஐயா. ஒரே ஒரு கட்டை அந்த ஸ்பூன் மதிக்கும் ஐயா. அதில் அந்த மலாய் தடவிட்டு 2 நாள் பார்த்தா பொட்டாட்டை காஞ்சிட்டுக்கும். அந்த மாதிரி மலாய் போட்டு அனுப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். இன்னைக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நினச்சா எனக்கு வயிறு எரியுது. இன்னைக்கு தொழிலாளிங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கப்பட்டுவான், கோலார் போவான், பெங்களூர் போவான். என் தொழிலாளி குடும்பம் வந்து இன்னைக்கு எங்கே போவாங்க? யார் வீட்டில் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 8 லட்சம் இருக்குது? யார் வீட்லையும் கிடையாது. சர்க்கார் வந்து இன்னைக்கு சும்மா சாத்தி வச்சுக்கிறான் அந்த ஹாஸ்பிட்டலை. அதனால தயவுசெய்து இந்த ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணி என் தொழிலாளி குடும்பம் வந்து பழைய மாதிரி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது வரையிலையும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு விடிய வழி வரணும். சர்க்கார்கிட்ட வந்து இதை பற்றி பேசணும் ஐயா. வண்டியை கையில் வச்சு நீ ஏன்னா நெய்யக்கு போய் தேடுறீங்க? இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறா, இதை ஓப்பன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடு. என் தொழிலாளி இன்னைக்கு சாவு வந்து கம்மியாகும்யா.
இன்னைக்கு எங்கெங்க போறாங்க. என் தொழிலாளியோட குடும்பம் வந்து இன்னும் நீடிச்சு வாழணும். மைண்ட்ஸை தான் மூடி இந்த கெஜா பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் மருத்துவமனை ஒரு ஒழுங்கா சீரா நடக்கட்டும்டா இந்த ஹாஸ்பிட்டலு. இந்த மாதிரி பில்டிங் வந்து எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு சர்க்காரில் வந்து தர வச்சு நடத்துங்கடா. அங்கே இருக்கிறவங்க இதை ஒரு முடிவு பண்ணுங்கடா. என் வயிறு எரியுதுடா டே.